நீ நல்லா இருக்கியான்னு ஒருத்தனை குசலம் விசாரிக்கிறீங்கன்னு வைங்க. ஆமா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் எந்தெந்த அடிப்படையில் சொல்லுவான்? 3 அடிப்படையில் சொல்லுவான். என்னைய பொறுத்தவரையில் நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டா, நான் எனக்கு என்ன சார் குறைச்சல், எங்க அப்பா 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார், பொருளாதார ரீதியா நான் நல்லா தான் சார் இருக்கிறேன். ஒன்று, நான் நல்லா தான் சார் இருக்கிறேன், ஒரு நோய் நொடி கிடையாது சார், அப்ப நான் பொருளாதார ரீதியா நல்லா இருக்கிறேன், உடல் ரீதியா ஆரோக்கிய ரீதியா நல்லா இருக்கேன். 3வது, சார் நான் தெருவில் இறங்கி போனேன்னா எல்லாம் தெருவில் இருக்கவங்களாம் கும்பிடுவான் சார், நல்லா மரியாதையா அந்தஸ்து. இந்த 3 ரீதியில தானே நல்லா இருக்கியான்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், இனிமேல் குசலம் விசாரிக்கிற போது நல்லா இருக்கிறியான்னு கேட்காதீங்க, நல்லவனா இருக்கிறியான்னு கேளுங்க. அப்பதான் உங்களோட ஒருத்தனும் பழக மாட்டான். இது என்ன தீர்ப்பு சொல்றேன்னா, பொருளாதார ரீதியா ஆரோக்கிய ரீதியா அந்தஸ்து ரீதியா நல்லா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்களா? ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த 3லையும் நல்லா இருக்கிறவங்கள பெரும்பாலானவங்க நல்லவங்களா இல்லாததுனால தான் நல்லவங்களா இருக்கிற பெரும்பாலானவங்க நல்லா இல்லை.